Good morning, everyone. My name is Gracie Sampson, and I am a German language trainer. I teach German from A1 to B1 levels and help students and professionals communicate confidently in German. In this short demo session, I will show you how simple and structured German can be. By the end of this session, you will learn basic German greetings, formal and informal communication, how to introduce yourself in German. So let's begin. The German has 6 levels. A1, A2, B1, B2, C1, C2. ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 levels இருக்குது. A1, A2, B1, B2, C1, C2. A1 படிச்சிங்கன்னா இட்ஸ் அ பிகினர் லெவல். ஸோ உங்களால் பேசிக்கான வேர்ட்ஸ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சிம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். இன்ட்ரடக்ஷன், டெய்லி நீட்ஸ் இதெல்லாமே உங்களால் பண்ண முடியும். A2 எலிமெண்ட்ரி லெவல். ஸோ நீங்கள் சிம்பிளான சுச்சுவேஷன், எவ்ரிடே சுச்சுவேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன்ஸ் இதெல்லாமே உங்களால் பண்ண முடியும். B1 யூ கேன் மேனேஜ் டெய்லி லைஃப் வந்து இண்டிபெண்ட்டாக எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் நல்லா ஃபெமிலியரான டாபிக்ஸை பற்றி நீங்கள் பேசலாம். ஸோ கான்வர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் லாங்குவேஜ் அட்வான்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து ஜெர்மனில் உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். A1லே பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 1000 வேர்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து நல்லா ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதில் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாட்டர் அப்படின்றது நம்ம ஜெர்மனில் வாசர் சொல்லுவோம். ஹவுஸ், மில்க், மில்ஷ், நேம், நாம. நேம் ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும், ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாம, கம்ப்யூட்டர். ஸோ ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் இன் ஜெர்மன். நம்ம தமிழில் எப்படி ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் நம்ம பேசுவோமோ அதே மாதிரி ஜெர்மன்லேயும் உங்களுக்கு ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபார்மல் வந்து நம்ம யார்கிட்ட பேசுவோம்? மேனேஜர்ஸ், கிளைண்ட்ஸ், டீச்சர்ஸ், எல்டர்லி பீப்புள், ஃபஸ்ட் டைமாக யாராச்சும் மீட் பண்ணியிருந்தோன்னா அவங்கக்கிட்டேயும் நம்ம ஃபார்மலில் பேசுவோம். இன்ஃபார்மல் யார்கிட்ட பேசுவோம்னா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், சில்ட்ரன் இவங்கக்கிட்ட இன்ஃபார்மலாக பேசுவோம். ஃபார்மலாக ஜெர்மனில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீ ஃபார்ம். ஜீனால ஃபார்மலாக யூ, நீங்கள் அப்படின்றது வரும் மீனிங். இன்ஃபார்மலாக பேசணுன்னா டூ ஃபார்ம் அப்படின்வாங்க. டூனா நீ, டூ ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ பேசிக் கிரீட்டிங்ஸ் என்ன இருக்குது ஜெர்மனில்? ஹலோ, ஹாய், ஹலோ அப்படின்னு நம்ம சொல்கிறது, இங்கிலீஷில் சொல்கிறது இங்கே ஹலோ. கூட்டன் மார்கன், குட் மார்னிங்க்கு கூட்டன் மார்கன். குட் டேக்கு கூட்டன் டாக், கூட்டன் டாக். குட் ஈவினிங்க்கு கூட்டன் ஆபெண்ட், கூட்டன் ஆபெண்ட். குட் நைட்டுக்கு கூட்டே நாக்ட். ஸோ நீங்கள் ரிப்பீட்டாக எவ்வளோ தூரம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரொனன்சியேஷன் நம்மளால் பேச முடியும். ரிப்பீட் பண்ணுறது தான் நம்ம ஈஸியாக நம்மளால் கற்றுக்க முடியும். தட் இஸ் த ப்ராப்பர் வே டு லேர்ன் த லாங்குவேஜ். ஸோ மார்கன், நம்ம குட் மார்னிங் எப்போ விஷ் பண்ணுவோம்? ஃப்ரம் மார்னிங், ஃப்ரம் த டைம் வி கெட் அப் டில் அரவுண்ட் 11 o'clock வரைக்குமே நம்ம கூட்டன் மார்கன் அப்படின்னு விஷ் பண்ணலாம். கூட்டன் டாக் வந்து 11 to 5 o'clock, 5 to 6 வரைக்கும் ஈவினிங் நம்ம விஷ் பண்ணலாம். கூட்டன் ஆபெண்ட்
5 or 6லேருந்து நைட் வரைக்கும் நம்ம விஷ் பண்ணலாம். கூட்டே நாக்ட்ன்றது அவங்க வந்து விஷாக நம்ம எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து இனிமேல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கிளம்புறீங்க, நீங்கள் பாய் சொல்கிறீங்கன்னா அந்த டைமில் அது நைட்டாக இருந்தால் கூட்டே நாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போவோம். ஸோ ஃபார்மல் கான்வர்சேஷன் அது எப்படி வருதுன்னா வி கேட் இஸ் ஈனன். வி கேட் இஸ் ஈனன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறதுக்கு வி கேட் இஸ் ஈனன். இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் உங்களுக்கு ஹவ் ஆர் யூன்னு கேட்குறதுக்கு வி கேட் இஸ் ஈனன் அப்படின்ற வேர்டு இருந்துச்சுன்னா தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? இது எதுவுமே மாற்றுறதுக்கான எதுவுமே கிடையாது. ஸோ இது அப்படியே மெமரைஸ் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரேசஸ் மெமரைஸ் பண்ணிவிட்டு டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பித்தங்கனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் கிராமர் வைஸ் இது எப்படி வந்தது இப்படி நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக யோசித்து அந்த அளவுக்கெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. மெயின் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு திங் வாட் வி ஷுட் டூ இஸ் டு ரிப்பீட் வாட் ஆல் த ஃப்ரேசஸ். ஸோ இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. வி கேட் இஸ் ஈனன். வி கேட் எஸ் ஈனன். ஸோ நீங்களும் சொல்லுங்கள் வி கேட் எஸ் ஈனன். இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? மியர் கேட் எஸ் ஜேர் குட். மியர் கேட் எஸ் ஜேர் குட். ஸோ மியர் கேட் எஸ் ஜேர் குட் அப்படின்னா ஐ எம் வெரி வெல். நீங்கள் வெறும்னே ஜேர் குட் அப்படின்னு கூட சொல்லலாம். வி கேட் இஸ் ஈனன்னா ஜேர் குட் டாங்கர் அப்படின்னு சொல்லி கூட முடிக்கலாம். இல்லை வெறும்னு கூட்டுன்னு கூட சொல்லலாம். குட் டாங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபுல் சென்டென்ஸ் சொன்னீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பேசுகிறாங்களோ அந்த விதத்தில் பேசுகிற மாதிரி சவுண்ட் ஆகும் உங்களுக்கு. மியர் கேட்டஸ் ஜேர் குட் டாங்கர். டாங்கர்ன்றது தேங்க்ஸ். உண்ட் ஈனன் அண்ட் யூ அவங்கள நம்ம திருப்பி கேட்குறோம். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லலாம்? எஸ் கேட் மியர் அவுக் குட் டாங்கர். எஸ் கேட் மியர் அவுக் குட் டாங்கர். ஸோ இது நீங்கள் நல்லா ரிப்பீட் பண்ணிக்கோங்க. வி கேட் எஸ் ஈனன். வி கேட் எஸ் ஈனன். நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் இப்போ என்னோட சேர்த்து. வி கேட் எஸ் ஈனன். ஓகே குட், நல்லா பண்ணுறீங்க. மியர் கேட் எஸ் ஜேர் குட். மியர் கேட் எஸ் ஜேர் குட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். குட். டாங்கர் தேங்க்ஸ் சொல்லணும். நான் நல்லா இருக்கேன் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்கள மறுபடியும் கேட்கணும். உண்ட் ஈனன். டாங்கர் உண்ட் ஈனன். டாங்கர் உண்ட் ஈனன். அதுக்கு என்ன ரிப்பீட் பண்ணும்? மியர் எஸ் கேட் மியர் அவுக் குட். ஐ எம் ஆல்சோ ஃபைன் சொல்கிறதுக்கு நானும் நல்லா இருக்கேன். எஸ் கேட் மியர் அவுக் குட். எஸ் கேட் மியர் அவுக் குட். டாங்கர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். குட், நல்லா சொல்லியிருக்கேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வி கேட் இஸ் ஈனன். மியர் கேட் இஸ் ஏர் குட் டாங்கர். உண்ட் ஈனன் எஸ் கேட் மியர் அவுக் குட் டாங்கர். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு ஃபுல் ஃபார்மல் கான்வர்சேஷன் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபார்மலாக இதுவே நம்ம எப்படி பேசுறது? வி கேட்ஸ் டியர். வி கேட்ஸ் டியர். ஸோ டியர்ன்றது இங்கிலீஷில் டியர் சொல்கிறோம் இல்லைங்களா, அது நினைக்காதீங்க. நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு டியர். வி கேட்ஸ் டியர் அப்படின்னு சொல்லலாம். அந்த டியர் எடுத்துட்டு வெறும்னே வி கேட்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம் நீங்கள். மியர் கேட்ஸ் குட் டாங்கர். உன் டியர் மியர் கேட்ஸ் குட் டாங்கர். உன் டியர். ஸோ நீங்கள் மறுபடியும் இதே ரிப்பீட் பண்ணுங்கள். மியர் கேட்ஸ் குட் டாங்கர். உன் டியர். அதுக்கு பதில் மியர் கேட்ஸ் அவுக் குட் டாங்கர். மியர் கேட்ஸ் அவுக் குட்
danke. Mir geht's auch gut, danke. ஸோ மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். Wie geht's dir? Mir geht's gut, danke. Und dir? Mir geht's auch gut, danke. ஸோ இது ரிப்பீட்டடாக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் இது ரெண்டுமே நம்ம இப்போ பார்த்தோம். அதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு ஃபார்மலாக நம்ம இன்ட்ரடக்ஷன் பண்ணணுன்னா நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்போம். நேம் கேட்போம். நேம், அப்புறமா அவங்களோட ஆரிஜின், அவங்க ஊர் எந்த ஊர், இப்போ எங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 கேள்வி தான் ஒரு ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன். அதுக்கு உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வி ஹைசன் ஜி, வி ஹைசன் ஜி. அந்த ஹைசனில் நடுவில் பி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, பீட்டா சிம்பிள் மாதிரி, அது வந்து டபுள் எஸ்ஸாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும். வி ஹைசன் ஜி சொல்லுங்கள். வி ஹைசன் ஜி. அதுக்கு பதில் ஆன்சர் என்ன சொல்லணும்? இஷ் ஹைசே ஆனா, இஷ் ஹைசே ஆனா. ஸோ என்னுடைய பேர் சொல்லணும்னா இஷ் ஹைசே கிரேசி. இதே மாதிரி உங்களோட நேமும் சொல்லுங்க. இஷ் ஹைசே, வி ஹைசன் ஜி, இஷ் ஹைசே ஓஹர் காமன் ஜி. அடுத்தது எங்கேருந்து வரீங்க, உங்கள் ஊர் என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அதுதான் ஓஹர் காமன் ஜி, ஓஹர் காமன் ஜி. அதுக்கு ஆன்சர் இஷ் காமே அவுஸ் இண்டியன். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து வரோம்னா இண்டியன். ஸோ ஜெர்மன் அந்த லாங்குவேஜில் இந்தியாவை இண்டியன் அப்படின்வாங்க. இஷ் காமே அவுஸ் இண்டியன், ஓஹர் காமன் ஜி, இஷ். ஸோ ஐ வந்து இஷ், இஷ் சவுண்ட். இஷ் காமே அவுஸ் இண்டியன். அடுத்தது நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்ற கேள்வி. ஓ ஓனன் ஜி, ஓ ஓனன் ஜி, இஷ் ஓன இன் சென்னை, இஷ் ஓன இன் சென்னை. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். வி ஹைசன் ஜி. இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓஹர் காமன் ஜி. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓ ஓனம் ஜி. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன். வி ஹைசன் ஜி, இஷ் ஹைச கிரேசி, ஓஹர் காமன் ஜி, இஷ் காமே அவுஸ் இண்டியன், ஓ ஓனன் ஜி, இஷ் ஓன இன் சென்னை. சேம் இன்ஃபார்மலாக நம்ம எப்படி பண்ணுறது? ஸோ பேர் கேட்குறதுக்கு வி ஹைஸ்ட் டூ, வி ஹைஸ்ட் டூ. பதில் அதே தான், சேம். அதில் ஃபார்மல் இன்ஃபார்மல் அப்படின்னாலாம் எதுவுமே இல்லை. இஷ் ஹைசே ஆனா, இஷ் ஹைசே கிரேசி. ஓஹர் காம்ஸ்ட் டூ, ஓஹர் காம்ஸ்ட் டூ, இஷ் காமே அவுஸ் இண்டியன், இஷ் காமே அவுஸ் இண்டியன். ஓ ஓன்ஸ்ட் டூ, ஓ ஓன்ஸ்ட் டூ, இஷ் ஓன இன் சென்னை, இஷ் ஓன இன் சென்னை. ஸோ இன்ஃபார்மலாக கேட்கறதுக்கு கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வில் பி த சேம். ஸோ கொஷின்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. வி ஹைஸ்ட் டூ. இப்போ நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. வி ஹைஸ்ட் டூ. ஓஹர் காம்ஸ்ட் டூ, ஓஹர் காம்ஸ்ட் டூ. ஓஹர்னா 2 கேள்வி. ஃப்ரம் வேர், வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்?
wo won't do, wo won't do. ஸோ இந்த 3 கொஷின்ஸும் நீங்கள் ரிப்பீட்டடாக பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் எப்படி சொல்கிறது? ஹலோ, ich heiße Anna, ich komme aus Indien, ich wohne in Chennai அப்படின்னும் போது ஆப்போசிட் பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க. ஹலோ ஹானா, ich heiße Charlie, ich komme aus Frankreich, ich wohne in Berlin. ஸோ இவங்க ஃப்ராய்ட் மிஷ், ஆனால் வந்து ஃப்ராய்ட் மிஷ் சொல்கிறாங்க. அப்படின்னா நைஸ் மீட்டிங் யூ, நைஸ் மீட்டிங் யூக்கு ஃப்ராய்ட் மிஷ். இவங்க பி மிஸ் ஷவுக், மீ டூ, மிஸ் ஷவுக், மீ டூ. சூஸ், சாவ். சூஸ் சொல்கிறது நம்ம இன்ஃபார்மலாக பாய் சொல்கிறதுக்கு, சாவுன்றது கூட பாய் சொல்கிறது தான். ஸோ மறுபடியும் நீங்கள் சேம் ஃபார்மேட்டில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. ஹலோ, ich heiße Gracie, ich komme aus Indien, ich wohne in Chennai. இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. Good. Freut mich. Cheers. Ciao. ஸோ இன்ட்ரடக்ஷன் இப்படி தான் இருக்கும். அது வந்து ஒரு ப்ராப்பர் ஹேண்ட்ஷேக்கோட இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ளீஸ் பி ப்ராப்பர் ஹேண்ட்ஷேக் பண்ணுங்கள். உங்களோட நேம் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள், எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எங்கேருந்து வரீங்கன்னும் போது இஷ் காமே ஹவுஸ் இந்தியன். ஸோ நீங்கள் ஜெர்மனி போனீங்கன்னா இஷ் காமே ஹவுஸ் இந்தியன் சொல்லலாம். ஒருவேளை நம்ம இந்தியாவிலேயே இருக்கோம்னா இஷ் காமே ஹவுஸ் தமிழ்நாடு, இஷ் ஓனே இன் சென்னை. ஸோ அந்த இஷ் காமே ஹவுஸ்ன்றது உங்களோட நேட்டிவ் பிளேஸ். நீங்கள் எங்கே பிறந்தீங்க அந்த ஊரை சொல்லணும், நேட்டிவ் பிளேஸ். நான் சொன்னேன்னா இஷ் காமே ஹவுஸ் ஆந்திரா, இஷ் ஓனே இன் சென்னை. நான் ஆந்திரா, என்னோட நேட்டிவ் ஆந்திரா, ஆனால் நான் சென்னையில் இருக்கேன். ஸோ அதுதான் இஷ் ஓனே வந்து நீங்கள் இப்போ அட் ப்ரெசன்ட் எங்கே இருக்கிறீங்க அந்த பிளேஸ் தான் சொல்லணும். காமே ஹவுஸ் வந்து உங்களோட நேட்டிவ் பிளேஸ் சொல்லணும். ஸோ ஜெர்மன் பார்த்தீங்கன்னா நான் ஈஸி டு லேர்ன் தான். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் உங்களால் ஜெர்மன் நல்லாவே ஈஸியாக கற்றுக்க முடியும். இங்கே என்ன பண்ணோன்னா ரிப்பீட்டடாக நிறைய இருக்குது. நான் இந்த டெமோ செஷன்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான், ஜஸ்ட் க்ரீட்டிங்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அது மட்டும்தான் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் அளவுக்கு பேசுகிற அளவுக்கு உங்களால் வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து B2 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அவங்கள மேட்ச் பண்ணுற மாதிரி பேச முடியும். ஆனால் A1 A2 வந்து நீங்கள் ஜெர்மனி போனீங்கன்னா உங்களால் சர்வைவ் பண்ணலாம். சர்வைவ் மீன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். B1 அது கொஞ்சம் ஹெல்ப் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். B1 B2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஹெல்ப்பு எந்த கைடன்ஸும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் எல்லாம் பண்ண முடியும். ஸோ thank you for your time and attention. ஸோ இந்த ஷார்ட் செஷன் வந்து உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்ன்றது உங்களால் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பர் கைடன்ஸு ப்ராக்டிஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஸோ நீங்கள் கிளாஸஸ் நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஹோம்ஒர்க்கும் சரி, எதாவது ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிப்பீட்டட். நீங்கள் மெயின் ப்ராசஸ் என்ன, ரைட் ப்ராசஸ் என்னென்னா ரிப்பீட் பண்ணணும். நம்ம சின்ன குழந்தைங்க எப்படி ஜெர்மன் கிடையாது, நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போதே நம்மளோட மதர் டங் எப்படி நம்மளுக்கு கற்றுக்கிட்டோம், பேரண்ட்ஸு என்ன சொல்கிறாங்க, பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, அதை ரிப்பீட் பண்ணி தான் நம்ம கற்றுக்கிட்டோம். அதே சேம் ப்ராசஸ் தான், சேம் மெத்தட் தான் நீங்கள் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்க்கும் வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஜெர்மன் படிக்கும்போது நீங்கள் ஷை ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த வேர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணால் எப்படி வரும், தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்னா சிரிப்பாங்களாம், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்த டயலாகை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது வந்து ஷேடோயிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேடோயிங் மெத்தட் வந்து ரொம்ப 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 யுனிக்கான ஒரு இது. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெர்மன் கற்றுக்க முடியும். ஸோ ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. உங்களோட ஜெர்மன் லாங்குவேஜ் நீங்கள் எப்போதுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.